ஒரு வயசானவர் அங்கே இருக்க ஒரு எஜிப்ட் பெயிண்டிங்கை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுவார். என்னென்னா இவர் கையில் வந்து ஒரு ஸ்கல் இருக்கும். இதுவும் அந்த பெயிண்டிங்கும் ஒரே மாதிரி சிமிலராக இருக்கிறத பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுவார். இதை பார்த்துட்டு 2000 வருஷமாக சயின்டிஸ்ட்டில் இதை தான் தேடிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஸ்கல் எடுத்து அப்படியே காமிப்பார். பார்த்தா அப்படியே அந்த எஜிப்தில் இருக்க பெயிண்டிங்கோட அப்படியே அது மேட்ச் ஆகும். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த டெம்பிள் கீழே டீப்பாக உள்ளே போக ஆரம்பிச்சிடுவார். அங்கே உள்ளே போக எல்லாருமே ஒரு ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே அங்கங்கே சதுரி கிடக்கும். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்து ஜோப்பில் எடுத்து வச்சுக்குவாங்க. சில பேர் செயின் இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்ருப்பாங்க. ஆனால் அந்த வயசானவருக்கு இது எதை பற்றியுமே ஆசை இருக்காது. இவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே தேடி பார்த்து ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் பக்கத்தில் போய் பார்த்துட்டு இருப்பார். அங்கே ஒரே ஒரு ஹோல் மட்டும் இருக்கும். அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த ஸ்கல் எடுத்து அந்த ஹோல்குள்ளே அப்படியே வைப்பார். அந்த கேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆயிரும். இதை பார்த்து எல்லோரும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. ஆனால் இதை பற்றி யோசிக்காமல் அப்படியே உள்ளே போவாங்க. உள்ளே போனால் அங்கே வந்து ஒரு 13 ஸ்கெலிட்டன் இருக்கும். எல்லா ஸ்கெலிட்டனுமே பார்த்திங்கன்னா இதானமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஸ்கெலிட்டனில் மட்டும் அந்த தலை மண்டோட ஸ்கல் இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார்னா, இவர் கொண்டு போய் வைக்கலான்னு நினைப்பார். ஆனால் அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு பிடிங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணே கொஞ்சமாக பக்கத்தில் போயிட்டுருக்கோம். கொஞ்சமாக போக போக அந்த ஸ்கல் வந்து அப்படியே அதுவாக போய் அட்டாச் ஆகும். அட்டாச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்கெலிட்டனுக்குமே வந்து உயிர் வந்துடும். இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா மூவிஸ் பார்க்குறக்கு மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மூவி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னென்னு சொல்கிறேன்.